வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாக்காஸ் ஃபேமிலி. இந்த வீடியோவில் டே 3 கொடைக்கானலில் லாஸ்ட் டே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை பற்றியும் இந்த ட்ரிப்புக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை பற்றியும் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய 7 வழிகளை பற்றியும், கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டேவை பற்றியும், கொடைக்கானலில் மன்னவனூர், பூம்பாறை கிராமங்களில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை பற்றி தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொடைக்கானல் ட்ரிப்போட லாஸ்ட் டே இன்னைக்கு சண்டே. நாங்கள் சென்னையில் இருந்து ஃப்ரைடே மார்னிங் கொடைக்கானலுக்கு கிளம்பினோம். ஃப்ரைடே ஃபுல்லாகவே ட்ராவல்லே போயிடுச்சு. அன்றைக்கி வெறும் செட்டியார் பார்க்குக்கு மட்டும்தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போயிருந்தோம். மன்னவனூரில் இருக்கிற மன்னவனூர் லேக், அப்புறம் ஈகோ டூரிசம்ட்டு அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னைக்கு லாஸ்ட் டே. கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் மேலே சென்னைக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். டே 3 கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து காலையில் 9 மணிக்கு செக் அவுட் பண்ணி கிளம்ப ஆரம்பித்தோம். எப்போவுமே எங்கள் ட்ரிப்பில் மார்னிங் ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு தான் ட்ரிப்பையே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கொடைக்கானல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயிலோட டைமிங் காலையில் 6:30லேருந்து நைட் 7:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இந்த கோயில் 1936 லீலாவதி ராமநாதன்ற ஒரு ஐரோப்பிய பெண்மணியால் கட்டப்பட்டிருக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் நிறைந்த இந்த பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதால குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு பேர் வந்திருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் கடைகள் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயே ரோஸ் கார்டன் இருக்குது. நாங்கள் ரோஸ் கார்டன் போகலை. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. இந்த ரோஸ் கார்டன் பக்கத்திலே சோலார் அப்சர்வேட்டரி மியூசியம் இருக்குது. அங்கே பர்சனுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அதெல்லாம் போக முடியல. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மோயர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த மோயர் பாயிண்ட், அப்புறம் ஃபைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், பில்லர் ராக் இந்த ரூட்டில் தாங்க போயிருந்தோம். அப்படியே ஒன்றா பார்த்துட்டே போகலாம். இந்த ஒவ்வொரு ஸ்பாட்டுமே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் வரிசையாக இருந்தது. இந்த ரூட்டில் போகும்போது நம்ம காருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வர வர கொஞ்சம் க்ரௌடும் அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது இந்த மோயர் பாயிண்ட். இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு போகும்போது அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. இங்கே பர்சனுக்கு 10 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கொடைக்கானலில் உள்ள இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு பேர் வரத்துக்கு காரணம் சர் தாமஸ் மோயர் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி நினைவாக தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. 1929 கொடைக்கானலையும் பேரிச்சம் லேக்கையும் இணைக்கிற அந்த கோஷன் சாலையை வந்து இவர் தான் அமைச்சதால் அவரை பாராட்டுற விதமாக அவரோட பேரை இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போகும்போது டைம் காலையில் 11 மணி போல் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இடமே மிஸ்டால் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கிற இடம் பைன் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டைமிங் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்.
அங்கேயே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த மரத்துக்கு அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே அந்த ஃபாக் அப்படியே இறங்கி வர்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸுக்கு அடுத்தது நாங்கள் குணா கேவுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஸ்பாட்லலாம் நம்ம போய் சுற்றி பார்க்குறத விட நம்மளோட பைக்கில் போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு போகிற நேரம் தாங்க ரொம்ப நேரம் எடுக்குது. எங்களுக்கு காரை பார்க் பண்ணவே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பிளேஸ்க்கும் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த கேவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் வந்து இருக்கும். போகிறவங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பிடுங்கி குடிச்சிட்ருக்கோம். கும்பலாம் போட்டு இங்கேருந்து ஃபயர் சர்வீஸ் வந்துருக்குமா? ஃபயர் சர்வீஸ் வராது. இது என்னது? மட்டும் இப்படி பண்ணி கரிங்கற ஸ்டெப்ஸே இருக்கு. அதுக்கு போய் ஏதோ இந்த கேவோட உண்மையான பேர் டெவில்ஸ் கிச்சன். 1991 குணா மூவி எடுத்ததால் ஃபேமஸ் ஆகிட்டு இந்த இடத்த குணா கேவ்ன்ட்டே பேர் வச்சுட்டாங்க. இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன்ட்டு பேர் வரத்துக்கு என்ன ரீசன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் பில்லர் ராக்குங்க. நாங்கள் உள்ளே போகலை, வெளியே இருந்தே நல்ல வியூ தெரிஞ்சது, ரொம்ப சூப்பராக இருந்தது. போய் எடுக்கிறீங்களா பேசாம உள்ள போய்? போன வாட்டி கூட இது சரியா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. இதான் இப்பதான் பார்க்கறேன் நான். அந்த பக்கம் பெருசுல பக்கம் ரெண்டு இருக்குது. பில்லர் ராக் ஒரு சின்னதுக்கு அதுதான் சாம அங்கே விட நல்லா. இதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ? இதுதான் க்ளோஸ் 4:30 அப்படி 5:30க்குலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 மணிக்கு இப்போ பார்த்த இந்த செக் போஸ்ட் ரூட்டில் டூரிஸ்ட் எல்லாம் மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 to 5 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் பில்லர் ராக்கை கிராஸ் பண்ணும் போதே டைம் மதியம் 1 மணிக்கிட்ட ஆயிருந்தது. அதனாலே நாங்கள் வேறு எங்கேயுமே போகலை. வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் டால்ஃபின் நோஸ், இன்னும் கொடைக்கானல் பக்கத்துலேயே இருக்கிற பிரயான் பார்க்கு, அந்த கோக்கஸ் வாக், அப்புறம் போட்டிங், இதை எதுக்குமே நாங்கள் போகலை. இந்த இடங்களெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போகும்போதே பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த தடவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காத இடங்கள்லாம் போய் இந்த தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ கிளம்புனா தான் நாங்கள் போய் சென்னை ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் நைட்டு 10-11 கிட்ட ஆகிடும். அதனாலேயே நாங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஷாப்பிங்லாமும் நாங்கள் நேற்றே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். டோட்டலாக 3 days 2 nights எவ்வளோ ஆச்சுன்னா ஃபுட்டுக்கு மட்டும் 6,580, பெட்ரோலுக்கு 7,800, டோலுக்கு 1,300, ரூம்ஸ் 2 நாளுமே வேறு வேறு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். அதுக்கு டோட்டலாக 10,000. என்ட்ரி ஃபீஸ், பார்க்கிங் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 1,000 ருபீஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26,680 ருபீஸ் ஆயிருந்தது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் ஷாப்பிங்லாம் பண்ணது ஒரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இந்த அமௌண்ட் டோட்டலாக மொத்தம் ஒரு 6 பேர் போனதுக்கு ஒருத்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4,450 கிட்ட ஆயிருக்கு. மெயின் கொடைக்கானலுக்கு வந்துட்டோங்க. மதியம் லன்ச்சு நாங்கள் ஹில்ஸ் இறங்கிட்டு பிறகு சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஹில்ஸ் இறங்கும் போது வாமிட்லாம் வந்துடும். அதனாலே லன்ச்சு ஹில்ஸ் இறங்கிட்டு பிறகு தான் சாப்பிட்டோம். ரிட்டன் நாங்கள் ஹில்ஸ் இறங்கும் போது வத்தலகுண்டு ரூட்லேயே தான் நாங்கள் இறங்கணும். மற்ற ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது சேஃபாக இருக்கும், ரோடும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறது கொடைக்கானல் லேக்குங்க. அதுதான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். மன்னவனூர் லேக்லேயே நாங்கள் போட்டிங் போனதால் கொடைக்கானலில் நாங்கள் போட்டிங் போகலை. அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம் ஒவ்வொரு பிளேஸையும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. மலைகளின் இளவரசி தங்கள் வருகைக்கு நன்றி, மீண்டும் வருக, பாய் பாய் கொடைக்கானல், நன்றி, மீண்டும் வருக, அடுத்த மாதம் வரோம், பாய். இந்த மாதிரி ஹில்ஸுக்கெலாம் போகும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட இடத்துல போடாமல் பக்கத்துலேயே இருக்கிற டஸ்ட்பினில் போடுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்.
இந்த கொடைக்கானல் ட்ரிப்போட எல்லா வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த கொடைக்கானல் ட்ரிப் மெமரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பயணங்கள் தொடரட்டும், நினைவுகள் பெருகட்டும். என்னோட அடுத்த பயணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஹாப்பி ஜர்னி.